கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களே, இன்று நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் விடுதலை பருவத்தினருடன் எப்படி உரையாடுவது, அதாவது அட்லோசன்ட் ஹவு டு கன்வர்ஸ். பொதுவாக நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது, அந்த குழந்தைகள் வளரும் போது அவங்கள பார்த்து பரவசம் அடைந்த, அவங்களை பார்த்து நம்ம முகமலர்ச்சி அடைந்த, நம்ம சொல்ல கேட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்த அந்த குழந்தைகள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு அதிகமான மூட் சேஞ்சஸ் இருக்கும், தூக்க முறையில் மாற்றம் இருக்கும். இதை விட மேலாக அதிகமாக நம்மளோட ஆர்கியூ பண்ணுவாங்க. ஒரு டைம்ல நம்மளுக்கு சொல்லலாம் கேட்டு குழந்தைகள் ஒரு டைம்ல நம்மளோட ஆர்கியூ பண்ணுவாங்க. நம்ம கண்டிப்பாக அவங்களோட திரும்ப ஆர்கியூ பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேஜ் தான் அட்லோசன்ட் ஸ்டேஜ். அட்லோசன்ட் ஸ்டேஜ் என்பது பல காரணங்களால், அதாவது என்வரன்மெண்டல், ஹார்மோனல், ஜெனடிக் காரணிகளால் இப்போது அட்வான்ஸாக வந்துடுது. இந்த அட்லோசன்ட் ஸ்டேஜில் ஹார்மோனின் இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த குழந்தைகளுக்கு அந்த பருவ மாற்றம் ஏற்படும் போது பிசியாலஜிக்கல் அண்ட் அனட்டமிக்கல் சேஞ்சஸ் நடப்பதோட ஒரு பாரிய அளவுக்கு எமோஷனல் ஸ்டேஜ், உணர்வுபூர்வமான மாற்றங்கள் நடக்கின்றன. இந்த உணர்வுபூர்வமான மாற்றங்களை நம்ம சரியாக கையாளாவிட்டால் அது மன ரீதியான, உளவியல் ரீதியான மாற்றங்களில் போய் விட்டுவிடும். அதனால அந்த குழந்தைகளிடம் நாம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த குழந்தைகள் தங்கள் மனசில் உள்ளதை வெளியே ஈஸியாக கொண்டு வர மாட்டாங்க. நம்ம அவங்கள்ட்ட அன்பா, பரிவா, பாசமா பேசுற மாதிரி பேசி வெளியே கொண்டு வர வேண்டும். அப்பதான் அவங்களுக்கு அந்த உணவு ரீதியான மாற்றங்கள் தடைப்பட்டு அது சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் இல்லாம பாதுகாக்கப்படும். அந்த குழந்தைகள் பொதுவா தங்களுடைய உணர்வுகளை தன் தாயிடம் சொல்லுவாங்க. சில குழந்தைகள் அடலசன்ட் ஸ்டேஜில் தங்க உணர்வுகளை வெளியே கொண்டு வரவே மாட்டாங்க, அம்முலி மங்கா மாதிரி இருப்பாங்க. இது அவங்கள உணர்வுகளை ஓப்பன் அப் வெளியில கொண்டு வராவிட்டால் அது ஒரு பாரதூரமான விளைவுகளையும் உளவியல் ரீதியான சிக்கல்களையும் ஏற்படுத்திவிடும். அதை எப்படி அவங்கள கையாளுவதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அடோலசன்ட் ஸ்டேஜ் என்பது ஒரு கன்னி வெடி மாதிரி. அது எப்படின்னு சொல்றேன். நான் டாக்டர் முகமது கிசார், கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலுக்காக கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, இது மற்றவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. பொதுவாக அடோலசன்ட் ஸ்டேஜில் உங்க குழந்தை உங்களோட ஓப்பனாக பேசணும்னா நீங்க கையாள வேண்டிய சில விஷயங்கள்ல நீங்க பண்ற ஒரு முக்கியமான இன்னோசன்ட் மிஸ்டேக், அதாவது அப்பாவித்தனமான ஒரு தவறு என்னன்னா, அவங்களோட உரையாடுற பேர்ல நீங்களா பல மணி நேரம் பேசுறது, அந்த உரையாடல ஃபுல்லா நீங்களா பேசுறது, அவங்களுக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. அல்லது முக்கால்வாசி நேரம் நீங்க பேசிட்டு அவங்க காமவாசி நேரம் தான் பேசுறது. இது உரையாடல் கிடையாது, மாறாக இதுக்கு பேர் லெக்சர், விரிவுரைன்னு அர்த்தம். ஸோ கான்வர்சேஷன் இருக்கணும், லெக்சர் இருக்கக்கூடாது. இன்னும் சில தாய்மார்கள், முக்கியமாக தாய்மார்கள், பெற்றோர்கள தாய்மார்கள் குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ற பேர்ல அடிக்கடி அறிவுரை சொல்றாங்க. குழந்தைகளுக்கு பிடிக்காத, அந்த அடல்ட் ஸ்டேஜில் பிடிக்காத ஒரு விஷயம் ஒன்று லெக்சர், ரெண்டாவது அட்வைஸ். இதுல நீங்க எப்படி பண்ணணும்னா, அந்த அடல்ட் குழந்தைகளை நீங்க நிறைய பேச விடணும், நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், நீங்க கம்மியா பேசணும். எப்படி சொல்றாங்கன்னா, இந்த சைல்ட் சைக்காட்ரிஸ்ட் எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு கொஸ்டினை கேளுங்க, அப்புறம் ஒரு பாஸ், அப்புறம் அவங்க சொல்றத நீங்க லிசன் பண்ணுங்க. அதாவது கான்வர்சேஷன் மோர் தென் தி லெக்சரிங். அப்படி நீங்க அதிகமா அவங்கள பேச விட்டுனா அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது தன்னால வெளியே வரும், நீங்க அறிஞ்சுக்கொள்வீங்க. அது மாதிரி நீங்களும் அவங்கள லிசன் பண்றதை அவங்க அறிஞ்சுக்கொள்வாங்க. எப்பதாவது அந்த குழந்தைகள் விஷயத்துல ஏதாவது சம்திங் கோயிங் ராங், அதாவது தப்பான வகையில போய் நினைச்சுன்னா உடனேயோ தையோ தமான குதிக்காதீங்க, கூலா காமா இருங்க. அவசரப்பட்டு இது எமோஷனலா நீங்க எமோஷனலாவே கையாளாதீங்க. இந்த குழந்தைகளுக்கு ரிப்பேரிங் எவ்ரிதிங் ஆஃப்டர் மெஸ் அப் பண்ண கான்செப்ட்ல நீங்க போங்க. அடல்ட் குழந்தைகளுக்கு அவங்க ஃப்ரீடத்துக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்க. அந்த பவுண்டரி எப்படி இருக்குன்னா, உங்க அன்பு அரவணைப்புல தவிர உங்களுடைய கண்டிப்பான நடத்தினால அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு வரக்கூடாது. ஸோ அந்த பவுண்டரிஸ் பிகாஸ் ஆஃப் லவ், நாட் பிகாஸ் ஆஃப் ஃபியர். சப்போஸ் உங்க அடல்ட் குழந்தைகள் மென்டலா ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு நீங்க நினைச்சேன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. இந்த ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னா, அவங்க எமோஷனலா சேஃபாகவும் லோ ப்ரெஷராகவும், அதாவது உணவு ரீதியாக பாதுகாப்பாகவும் அழுத்தம் இல்லாமலும் ஃபீல் பண்ணணும். அவங்களோட அந்த டைம்ல கான்வர்சேஷன் பண்ணும்போது, அவங்களோட பேசும்போது, உரையாடும் போது நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் ஓப்பன் மைண்டட், அதாவது வெளிப்படைத்தன்மையானதாகவும் எமோஷனலி நியூட்ரலாகவும் இருக்க வேண்டும். உதாரணமா, எப்பா அஃப்லைட்
வாட் இஸ் கோயிங் ஆன் யுவர் ஸ்கூல், அஃப்லேட் வாட் ஆர் திங்கிங் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு இருக்கக்கூடாது. நின்று அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கேட்கணும். அதுலேயே அவங்களுக்கு நிறைய க்ளூ கிடைக்கலாம். எதனால அவங்க வந்து மென்டலாக ஸ்ட்ரகிள் ஆகன்னு தெரிஞ்சு போகலாம். இதை வச்சு அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் வந்து நீக்கி விடலாம். இதை விட்டு விட்டனா இது வந்து அப்படி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக மாறிவிடும். மூன்றாவதா, அவங்க வந்து ஒரு பிரச்சனையோட கூட வர்றாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு காரணமே வந்து உன்னுடைய கேரக்டர் உன்னை நடத்த உன்னை செய்யலாதான்னு சொல்லி அவங்க பின்ன ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அது இன்னும் ஒஸ்ட் ஆக்கிடும் அந்த ப்ராப்ளத்தை. மாறாக அவங்களுடைய எமோஷனல் ஃபீலிங்கை வந்து வேலிடேட் பண்ணுங்க. அவங்க பிரச்சனையை உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்பட்டு அவங்க தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆனால் நிறைய குழந்தைகள் தங்களுடைய பிரச்சனையை தங்கள் தாய் தந்தையிட்ட சொல்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்கள செட்டில் பண்ணி காம் பண்ணிட்டு அந்த பிரச்சனையுடைய ரூட் என்ன கண்டுபிடிச்சி அவங்கள அன்பாக அரவணைப்பாக அதை வந்து மாற்ற பாருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால உங்கள் அடோலசன்ட் டீன்ஸுக்கு வந்து என்ன ஏற்படுன்னா அவங்க தனியாக கிடையாது, they are not alone அந்த ஒரு ஃபீலிங்கும். யூ ஆர் ஃபார் தெம், அதாவது நீங்கள் அவங்களுக்கு இருக்கிறீங்க என்றும் நீங்கள் அவங்க வாழ்க்கையில ரிலையபிள் பேசுறதுங்கிற ஃபீலிங் வரும். ப்ளஸ் அவங்க எமோஷனலுக்கு வந்து ஒரு வேலிடேட் கிடைக்கிற ஃபீலிங் கிடைக்கும். கடைசியாக உங்கள் 2 பேருக்குள்ளேய பரஸ்பர ட்ரஸ்ட் என்பது வந்து பில்ட் குவைட் எவ்ரிடே, நாட் பிக் டாக்ஸ். என்ன நேயர்களே, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கிட்ஸ் டாக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை மற்றவங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.